Hello guys, my amazing learners. I am Dhanalakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம yet another useful topic தான் பார்க்க போறோம். தமிழ்ல இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா? நீ எவ்வளவு சீக்கிரம் கிளம்புறியோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா டிராஃபிக் இல்லாம இருக்கும். நீ எந்த அளவுக்கு சீக்கிரமா எந்திரிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு அந்த டேவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் எவ்வளவு சீக்கிரமா செய்யறோமோ அந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல the sooner அதுக்கப்புறம் இங்க ஒரு additional information கொடுப்போம். அதுக்கப்புறம் the better, அதாவது the sooner the better இந்த phrase யூஸ் பண்ணி நம்ம சூப்பரா இங்கிலீஷ்ல பேசிட முடியும். அதுக்குண்டான சில alternatives-உம் பாருங்க. so the sooner the better அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். அதே போல இன்னும் ஒரு ரெண்டு அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய phrase-ஐயும் பாருங்க. as இத பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். as soon as possible, as soon as possible னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த அவ்வளவு சீக்கிரம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கற மாதிரி இல்லையா? இன்னொன்னு better now than later, better now than later னா எவ்வளவு சீக்கிரமா நம்ம எவ்வளவு சீக்கிரமா ஒரு விஷயம் செய்யறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும், நல்லது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? பின்னாடி செய்யறதுக்கு சீக்கிரமா செய்யறது நல்லது அப்படின்னு சொல்றோம். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த யூசேஜ் the sooner the better இந்த phrase யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷ் சென்டென்சஸ்ல பேசுறது அப்படிங்கறத நம்ம டீடைலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா லேர்ன் பண்ண போறோம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் வச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay let's get into the video. இப்போ the sooner the better இந்த phrase யூஸ் பண்ணி இந்த sentences எல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல பேசுறது அப்படிங்கறத பார்க்கலாம். Let's look at the very first sentence. எவ்வளவு சீக்கிரம் கிளம்புறோமோ அவ்வளவு சீக்கிரம் சரியான டைமுக்கு ரீச் ஆவோம் அப்படின்னு சொல்றோம். எவ்வளவு சீக்கிரம் கிளம்புறோமோ அவ்வளவு சீக்கிரம் சரியான டைமுக்கு ரீச் ஆவோம். ஸோ இதை எவ்வளோ சீக்கிரம் அப்படி சொல்றோம் இல்லையா? அதுதான் the sooner அப்படிங்கறத போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். the sooner ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே டாட் டாட் இருக்கு இல்லையா, ரிமைனிங் அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். the sooner நம்ம கிளம்புறோமோ அதனால sooner we leave, அடுத்து the better அப்படிங்கிறத எழுதிடுவோம். sooner we leave the better, அவ்வளோ சீக்கிரம் சரியான டைமுக்கு ரீச் ஆகும்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் இருக்குது, அது எவ்வளோ சீக்கிரம் செய்கிறோமோ. இன்னொரு விஷயத்தில் பெட்டராக இன்னொரு விஷயம் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த விஷயத்த செகண்டாக எழுதுவோம். இந்த பெட்டர்னு போடும்போது நமக்கு பெட்டராக எது ஃபீல் ஆகுதோ அந்த விஷயத்தை எழுதுவோம். the better we will, சரியான அப்படிங்கும்போது we will reach on timeனு சொல்லுவோம். on time, ஓகே. ஸோ செகண்ட் ஃப்ரேஸ் இந்த த பெட்டர்னு வரும்போது பெட்டரான ஒரு விஷயத்தை எழுதணும் அது கூட சேர்த்து, ஓகேவா? ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. த sooner we leave the better we will reach on time அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நீ சீக்கிரம் தூங்கினா உன் உடம்பு நல்லா இருக்கும். நீ சீக்கிரமாக தூங்குனா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பெட்டராக இருக்கிற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறோம். அதனால தான் பெட்டர்னு போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நீ சீக்கிரம் தூங்கினால் இதை த sooner, சப்ஜெக்ட் என்ன நீ, அதனால யூ, தூங்கினால் ஸ்லீப், the sooner you sleep the better போட்டு அடுத்தது எழுதுவோம். என்னென்னு, உன் உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்னா the better for your health, உடம்பு நல்லா இருக்கணும் ஹெல்த்னு போட்டாலே நமக்கு மீனிங் கொடுத்துரும், ஓகேவா? ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. the sooner you sleep the better for your health அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், நீ சீக்கிரம் ரிப்ளை பண்ணா அது எல்லாருக்கும் நல்லது. நீ சீக்கிரமாக பதில் கொடுத்தீங்கன்னா அது எல்லாருக்குமே நல்லது அப்படி சொல்கிறோம். அதனால் நீ சீக்கிரம் ரிப்ளை பண்ணா அப்படிங்கும்போது the sooner, வெரி ஈஸி, நீ, யூ, ரிப்ளை, ரிப்ளை அது எல்லாருக்கும் நல்லது. அதனால் the better, எல்லாருக்கும் நல்லதுன்னா ஃபார் எவ்ரி ஒன்னு போடணும். த பெட்டர் ஃபார் எவ்ரி ஒன். ரீட் த சென்டென்ஸ் நவ். த சூனர் யூ ரிப்ளை த பெட்டர் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், எவ்வளோ சீக்கிரம் பிரச்சனையை நம்ம சரி செய்கிறோமோ அது நம்ம டீமுக்கு நல்லது.
எவ்வளோ சீக்கிரமாக இந்த பிரச்சனையை நம்ம சரி செய்கிறோமோ அது நம்ம டீமுக்கு நல்லது. ஸோ பிரச்சனை அப்படிங்கும்போது ப்ராப்ளம்னு சொல்லலாம், இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. த சீக்கிரம் அப்படிங்கிறனால த சூனர் நாம வி சரி செய்கிறதுக்கு ஃபிக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஃபிக்ஸ் த இஷ்யூன்னு போட்டுக்கிறேன், ப்ராப்ளம்னு போடலாம். த சூனர் வி ஃபிக்ஸ் த இஷ்யூ, அது நம்ம டீமுக்கு நல்லது அப்படிங்கிறனால, அந்த நல்லது அப்படிங்கிறனால தான் த பெட்டர் அப்படின்னு போடுறோம். த பெட்டர் ஃபார் நம்ம டீமுக்குங்கிறனால ஃபார் அவர் டீம்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ரீட் பண்ணுங்க. த சூனர் வி ஃபிக்ஸ் த இஷ்யூ த பெட்டர் ஃபார் ஆர் டீம் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நீ எவ்வளோ சீக்கிரம் இங்கிலீஷ் கற்றுக்கிறியோ அது உன் கெரியருக்கு நல்லது. நீ எவ்வளோ சீக்கிரமாக இங்கிலீஷ் கற்றுக்கிறியோ அந்தளவுக்கு உன்னோட கெரியருக்கு நல்லது. ஸோ இதை நீ எவ்வளோ சீக்கிரம் இங்கிலீஷ் கற்றுக்கிறியோ அப்படின்னா என்ன வரும், ட்ரை பண்ணுங்கள். த சூனர் நீ யூ கற்றுக்கிறதுக்கு என்னது, லேர்ன் இல்லையா. ஸோ லேர்ன் என்னது, இங்கிலீஷ். அப்போ த சூனர் யூ லேர்ன் இங்கிலீஷ் அது உன் கெரியருக்கு நல்லது. இந்த நல்லதுன்னா என்ன, த பெட்டர் ஃபார் உன்னோட கெரியருக்கு, ஃபார் யோர் கெரியர். அவ்வளோதான், ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. த சூனர் யூ லேர்ன் இங்கிலீஷ் த பெட்டர் ஃபார் யோர் கெரியர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நம்ம டிக்கெட் சீக்கிரம் புக் பண்ணால் நமக்கு நல்ல சீட்ஸ் கிடைக்கும். அது என்ன டிக்கெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, மோஸ்ட்லி சினிமாவுக்கு தான் சொல்லுவோம். தியேட்டருக்கு போகும்போது டிக்கெட்ஸ் வந்து சீக்கிரம் புக் பண்ணிட்டா நமக்கு நல்ல சீட்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. சரி, இப்போது நம்ம டிக்கெட் சீக்கிரம் புக் பண்ணுனா அப்படி சொல்லும்போது சீக்கிரம் அப்படிங்கிறனால தான் அந்த சூனர் அப்படிங்கிற த சூனர் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. த சூனர் நாம வி புக் பண்ணா, வி புக் என்னது, டிக்கெட்ஸ். வி புக் த டிக்கெட்ஸ், நமக்கு நல்ல சீட்ஸ் கிடைக்கும், நல்ல சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறனால த பெட்டர் சீட்ஸ் we will நமக்கு கிடைக்கும், we will get. ஓகே, ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. the sooner we book the tickets the better seat we will get அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், எவ்வளோ சீக்கிரம் நீ உண்மை சொல்கிறியோ அது எல்லாருக்கும் நல்லது. எவ்வளோ சீக்கிரமாக ஒரு விஷயத்த நீ சொல்கிறியோ, உண்மையை சொல்கிறியோ அது எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்கிறோம். அப்போது இதை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணுமா? அப்போ மாற்றும் போது என்ன போடுவோம், சீக்கிரங்கிறனால த சூனர் நீ, சூனர் யூ சொல்கிறியோ அப்படிங்கிறனால யூ டெல் த ட்ரூத், உண்மை அப்படிங்கிறனால ட்ரூத் இல்லையா. த சூனர் யூ டெல் த ட்ரூத் அது எல்லாருக்கும் நல்லது அப்படின்னா த பெட்டர், இது உங்களுக்கே தெரியும் என்ன வரும்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் நல்லதுன்னா த பெட்டர் ஃபார் எவ்ரி ஒன் இல்லையா. வெரி குட், ரீட் பண்ணுங்க. the sooner you tell the truth the better for everyone அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு, நீங்கள் சீக்கிரம் பணம் சேமிக்க ஆரம்பித்தா உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். நீங்கள் சீக்கிரமாக பணம் சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்கிறோம். இதில் ஃபர்ஸ்ட் என்ன வரும், சீக்கிரம் பணம் சேமிக்க ஆரம்பித்தாங்கிறது வரும். எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், the sooner you பணம் சேமிக்க ஆரம்பித்தான்னு சொல்கிறோம் இல்லையா. இதை யூ ஸ்டார்ட் சேவிங் அப்படின்னு எழுதலாம். யூ ஸ்டார்ட் சேவிங் பணம், மணி. த பெட்டர் உங்கள் ஃப்யூச்சருக்கு நல்லது, நல்லா இருக்கும், உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது த பெட்டர் உங்கள் ஃப்யூச்சருக்கு, ஃபார் யுவர் ஃப்யூச்சர். ரீட் பண்ணுங்க. the sooner you start saving money the better for your future அப்படின்னு சொல்லணும். let's look at the next sentence. நீங்கள் சீக்கிரம் மருந்து எடுத்துக்கிட்டால் சீக்கிரம் சரியாயிடுவீங்க. சீக்கிரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் சரியாயிடுவீங்க. அதை நீங்கள் சீக்கிரம் மருந்து எடுத்துக்கிட்டா the sooner நீங்கள் you take மருந்து எடுத்துக்கிட்டா, அதனால் மெடிசின்ஸ்
medicines. The sooner you take medicines, சீக்கிரம் சரியாயிடுவீங்க அப்படின்னா better, the better நீ சரியாயிருவீங்க அப்படின்னா better you will recover. Okay, the sooner you take medicines, the better you will recover அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது எவ்வளோ சீக்கிரமாக மேனேஜர்கிட்ட பேசுகிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக பிரச்சனையை சரி பண்ணலாம். எவ்வளோ சீக்கிரமாக மேனேஜர்கிட்ட பேசுகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் பிரச்சனையை சரி பண்ணிடலாம் அப்படின்னா இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் மாற்றுவோம் இல்லையா? ஸோ எப்படி மாற்றுவோம்? ட்ரை பண்ணுங்க என் கூட சேர்ந்து. the sooner நாம் பேசுகிறோமோ இல்லையா, அதனால் the sooner we பேசுகிறதுக்கு என்ன டாக் இல்லையா, யார்கிட்ட? மேனேஜர்கிட்ட. அப்போ டு the sooner we talk to the manager, அவ்வளோ சீக்கிரம் பிரச்சனையை சரி பண்ணலாம் அப்படின்னா the better we can solve, சரி பண்ணலாங்கிறனால solve அப்படி solve the பிரச்சனை அப்படிங்கும்போது solve the problem இல்லைன்னா இஷ்யூன்னு போட்டுக்கலாம். solve the issue அப்படின்னு நான் போட்டேன். just read the sentence now. the sooner we talk to the manager, the better we can solve the issue அப்படின்னு சொல்லணும். next one, நம்ம சீக்கிரமாக சமைக்க ஆரம்பித்தா சீக்கிரமாக நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ். இது எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன் மோர் ஹோம்ஒர்க் உங்களுக்கு இருக்குது. நீ உன் பைக்கை சீக்கிரமாக சரி பண்ணால் உன் பைக்கை நல்லா யூஸ் பண்ணலாம். சீக்கிரமாக உன் பைக் சரி பண்ணிட்டீன்னா நல்லாவே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதுவும் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதையும் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நீ சீக்கிரம் ட்ரைவ் பண்ண கற்றுக்கிட்டனா நீ தனியாகவே எல்லாம் பண்ணலாம். நீ சீக்கிரமாக ட்ரைவ் பண்ண கற்றுக்கிட்டனா தனியாகவே எல்லாம் பண்ணலாம். இது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? சரி, இதை நீ சீக்கிரம் ட்ரைவ் பண்ண கற்றுக்கிட்டனா the sooner you learn, கற்றுக்கிறதுக்கு learn இல்லையா, learn to drive, நீ தனியாகவே எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா the better for your independence அப்படின்னு சொல்லலாம். independence அப்படின்னா எப்படி இருக்கிறது? the better for your independence நம்ம என்ன சொல்கிறோன்னா நீ தனியாகவே எல்லாமே ஸ்ட்ராங்காக நீ தனியால் உன்னாலேயே எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் better for your independence அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். the sooner you learn to drive, the better for your independence அப்படின்னு சொல்லணும். ஸோ இதோட இன்றைக்கான லெசனை நம்ம சூப்பராக பார்த்து முடிச்சாச்சு. இன்றைக்கான லெசன் ரொம்பவே சிம்பிளாகவும் ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு லெசனாகவும் இருந்தது. நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேரும் பண்ணிவிடுங்க. நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறேன். until then take care, bye bye.